தியானமானது பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற சாலமோனின் உன்னத பாட்டு, பக்கம் 801. பக்கம் 801வது பக்கத்திலே இடம்பெறுகின்ற சாலமோனின் உன்னத பாட்டு என்று அறியப்படுகின்ற புஸ்தகத்திலிருந்து நம்முடைய நாளின் இந்த தியானத்தை நாம் அறிய இருக்கிறோம். நாம் யாவரும் ஆண்டுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபநிலையிலே நாம் காத்திருக்கலாம். இந்த உன்னத பாட்டு என்ற புஸ்தகம் பல கிறிஸ்தவர்களால் இது பல்வேறு வகையான கிரிட்டிசிசம்ஸ், இது உண்மையாகவே தேவன் வெளிப்படுத்தின புஸ்தகமா, இதிலே கர்த்தர் என்ற வார்த்தை இடம்பெறவில்லையே, இது உண்மையாகவே பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தகுதியுள்ள ஒரு புஸ்தகமா, இதில் இடம்பெறுகின்றதான கவிதைகள், சொற்றொடர்கள், வார்த்தைகள் பல நிலையிலே இவைகள் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிற நிலையிலே இல்லாதிருக்கிறது என்று சொல்லி சிலர் வருத்தங்களை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். சமீபத்திலே லெனின் என்று அறியப்படுகின்ற ஒரு ஊழியர், அது ஒரு ஊழியரா அல்லது ஒரு கிறிஸ்தவரா என்று தெரியாது, ஒரு கிறிஸ்தவர்னே வச்சுக்கொள்ளலாம். அவர் அநேக சொற்பொழிவுகளை ஆற்றக்கூடிய ஒரு திறமை மிக்க ஒரு பேச்சாளர். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் அவர் என்ன செய்து விட்டார், இந்த புஸ்தகத்தை அவர் வாசித்த பின்பு இந்த புஸ்தகத்திலே தெய்வீகத்துக்கு அடுத்த நல்ல காரியங்கள் இதில் இடம்பெறவில்லை, ஆகவே நான் கிறிஸ்தவத்தையே விட்டு நான் விலகுகிறேன் என்று சொல்லி அவர் கிறிஸ்தவத்தை மறுதலித்து பின்வாங்கி போகிறேன் என்று அவர் சொல்லி, தான் பேசினதையெல்லாம் நான் வாபஸ் வாங்கி கொள்ளுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் பேசின விஷயங்களெல்லாம் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்று சொல்லி அவர் கூறின அறிக்கை அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. ஆனால் சாலமோனின் உன்னத பாட்டு என்று அறியப்படுகின்ற இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் உண்மையாகவே இது ஒரு உன்னதமான ஒரு பாட்டு. ஆங்கில வேத புஸ்தகத்திலே இந்த புஸ்தகத்திற்கு பெயர் சாங் ஆஃப் சாங்ஸ் என்றும் அல்லது சாங் ஆஃப் சாலமோன் என்று 2 பெயர்கள் மாற்றி மாற்றி பயன்படுத்தப்படுகிறது. பட் இரண்டுமே ஒரே புஸ்தகத்தை பற்றியதுதான். இந்த முதல் அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற முதல் வசனம் சாலமோன் பாடின உன்னத பாட்டு. இந்த முதல் வசனத்திலிருந்து தான் இந்த புஸ்தகத்திற்கான பெயர் எடுக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. ஆகவே தான் இந்த புஸ்தகத்திற்கு பெயரே சாலமோனின் உன்னத பாட்டு என்று இடம்பெறுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கவனிக்கணும், பல ஆண்டுகளுக்கு முன்பு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கக்கூடிய போதகர்கள் அவர்கள் திருமணம் பண்ணுவது இல்லை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளில் இருக்கக்கூடிய போதகர்களை ஃபாதர்ஸ் என்று அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் திருமணம் செய்தவர்கள் அல்ல. இப்படி ரோமன் கத்தோலிக்க பின்னணியிலே வருகின்ற ஒரு ஃபாதர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் திடீரென்று அவர் அவருடைய வேலை என்னவென்றால், கவனிக்கணும், அவருடைய வேலை வேத புஸ்தகம் பிரிண்டிங் மிஷின்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பிரிண்டிங் மிஷின் வருவதற்கு முன்பதாக கையில் தான் என்ன செய்வாங்க, வேத புஸ்தகத்தை காப்பீஸ் எழுதுவாங்க. ஒரு பைபிள் புஸ்தகத்தை பார்த்து இன்னொரு புஸ்தகத்தை எழுதுவார்கள். இப்படி கையில் எழுதுகின்ற இந்த காலகட்டத்தில் சில நேரத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்ல எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வாசிப்பாங்க, வாசிக்க இன்னொரு வேத புஸ்தகத்தை கையிலே எழுதுவார்கள். இப்படி எழுதுகின்ற அந்த காலகட்டத்தில் எழுதி முடித்த பின்பு ஒரிஜினல் காப்பி, அதையும் பிரதி காப்பி, ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது திடீரென்று ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வந்த பொழுது அவருக்கு பயங்கரமாக அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அவருக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கவனிக்கணும், செலிப்ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை செலிபேட் என்பதாக அவர் புரிந்து கொண்டு எழுதிவிட்டாராம். செலிப்ரேட் அப்படின்னா கொண்டாடு அப்படின்னு அர்த்தம். செலிப்ரேட்னு என்ன அர்த்தம்? கொண்டாடு என்று அர்த்தம். செலிபேட் அந்த ஆர் மட்டும்தான் மிஸ் ஆகும், ஒரே ஒரு லெட்டர் தான் மிஸ் ஆகுது.
செலிப்ரேட்டுக்கும் செலிபேட்டுக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். செலிப்ரேட் என்றால் கொண்டாடு என்று அர்த்தம். செலிபேட் என்றால் திருமணம் முடிக்காமல் திண்டாடு என்று அர்த்தம். செலிப்ரேட் என்றால் கொண்டாடு என்று அர்த்தம். செலிபேட் என்றால் திருமணம் முடிக்காமல் திண்டாடு என்று அர்த்தம். இந்த ரோமன் கத்தோலிக்க போதகருக்கு ஒரே அழுக வந்துருச்சு. செலிப்ரேட் என்று சொல்லப்படுகின்ற கொண்டாட வேண்டிய ஒரு விஷயத்தை, திருமண வாழ்வு என்பது கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயத்தை நான் செலிபேட் என்று புரிந்து கொண்டு எழுதினதனால் இன்று துணை இல்லாமல், குடும்ப ஆசீர்வாதம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் புலம்பினாராம். இந்த உன்னத பாட்டு என்ற இந்த புஸ்தகம் கணவன் மனைவி அவர்கள் திருமணத்திற்கு முன்பாக காதலன் காதலி என்ற ஒரு நிலையிலே இரு விதமான பாலினத்துக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு உறவை பற்றி, ஒரு காதல் வயத்தை பற்றி கவிதைகளாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு. இந்த முழு உலகத்திலே கவனிக்க வேண்டும், இந்த முழு உலகத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் காதலை பற்றியும் திருமணத்தை பற்றியும் அந்த திருமண உறவிலே இடம்பெறுகின்ற மகிழ்ச்சியை பற்றிலும் எழுதுவதற்கு சரியான ஒரு நபர் இந்த உலகத்தில் இருக்க வேண்டுமேயானால் அது சாலமோன் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். காரணம், அவன் ஒருவர்தான் 700 மனைவிகளையும் 300 மறுமனை ஆட்டைகளையும் உடைய ஒரு மனிதனாக இந்த உலக வாழ்விலே வரலாற்றிலே வாழ்ந்து சென்றவன். வேறு யாராலும் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்க முடியாது. 700 திருமணங்கள், மனைவிமார் 300 மறுமனை ஆட்டிகள் என்று 1000 மனைவிகளை உடைய ஒரு மனிதன்தான் இந்த புஸ்தகத்தை எழுதுகிறான். இந்த புஸ்தகத்தை எழுதும் பொழுது தன் வாழ்விலே அவன் கற்றுக்கொண்ட அனுபவங்கள், இத்தனை திருமணம் செய்வது என்பது முறை அல்ல, இத்தனை திருமண உறவிலே இருப்பது சரி அல்ல, இத்தனை திருமண உறவுகள் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் என்ற ஒரு உறவிலே ஏற்படுகின்ற திருமண பந்தமும் அந்த திருமண உறவில் வருகின்ற மகிழ்ச்சியுமே மேன்மையானது, மகத்துவமானது என்பதை விளக்குவதற்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். சாலமோனை பற்றி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு குறிப்பை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த சாலமோன் கிட்டத்தட்ட 1005 பாடல்களையும் 3000 நீதிமொழிகளையும் கூறியிருக்கின்றார். எத்தனை பாடல்கள்? 1005 பாடல்கள், 3000 நீதிமொழிகள். 1005 பாடல்கள், 3000 நீதிமொழிகள், இவைகளை எழுதின இந்த சாலமோனுடைய பாடல்களிலே சிறந்த பாடல் அல்லது உன்னதமான பாடல் என்று அறியப்படுகின்ற ஒரே ஒரு புஸ்தகம் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நாம் சுருக்கமாக ஒரு நிமிடத்தில் சொல்ல வேண்டுமே ஆனால் கவனிக்க வேண்டும். ஷூலமைட் என்று அழைக்கப்படுகின்ற, சூனேமியால் என்று தமிழிலே அழைக்கப்படுகின்ற ஒரு விவசாயம் சார்ந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு பெண். கவனிக்கணும், விவசாயம் சார்ந்த ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு பெண் தான் சூனேமியால். இந்த சூனேமியால் காடுகளிலும் மேடுகளிலும் வேலை செய்கிறவளாய், சூரிய வெளிச்சத்து நிமித்தம் முகமும் உடலும் கருப்பாக தோற்றத்தை உடையவளாய் இருக்கின்ற ஒரு நிலையிலே மன்னன் அவளை சந்திக்கின்றான். மன்னன் அவளை சந்திக்கின்ற நிலையிலே அவளுடைய கடின உழைப்பு, அவளுடைய கடமை உணர்வு, இவைகளெல்லாம் பார்த்து அவளை நேசிக்க ஆரம்பிக்கின்றான். அவளை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த சூனேமியால் தனக்கு நன்றாக தெரியும், ராஜாவே, நான் உங்களுக்கு ஒருபோதும் இணை அல்ல,
ராஜாவே, சாதாரண ஒரு பெண் விவசாயத்தை மையமாக கொண்டு காடுகளிலும் மேடுகளிலும் வேலை செய்து கருப்பான தோற்றத்தை உடைய சாதாரண ஒரு பெண், என்னை யார் நீ நேசிக்கிறீர்? நீர் எத்தனை பெரிய மன்னன், உமக்கு எத்தனை பெண்களை கொடுக்க எத்தனை மன்னர்களே காத்து கொண்டிருக்கிறார்கள், என்னையா நீ நேசிக்கிறீர்? ஆரம்பத்திலே அவள் தயங்குகிறாள், ஆரம்பத்திலே தடை சொல்கிறாள், ஓடி ஒளிகிறாள். முடிவிலே மன்னனின் இதயம், மன்னனின் முயற்சி, மன்னனின் அன்பு அவளுடைய குறைவுகளை மறக்கச் செய்கிறது. மன்னனுடைய அன்பு அவளுடைய இயலாமையை தூக்கி எறிய வைக்கிறது. மன்னனுடைய அன்பு அவள் நான் தகுதியற்றவள் என்கின்ற ஒரு நிலையிலிருந்து அவளை மாற்றி மன்னனுடைய மனைவியாக மாறுகிறாள் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தி தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். இயேசு கிறிஸ்துவும் கவனிக்க வேண்டும், இது சொல்லுகின்ற செய்திக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் ராஜாதி ராஜா. அவர் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் தேடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ராஜரீகமானவர் என்பதை வெளிப்படுத்தும் வகையிலே எண்ணற்ற அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். இயற்கைக்கின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற வகையிலே இயற்கைக்கு எதிரான அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து செய்தார். மனிதனுடைய சரீரத்தின் மீது அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற நிலையிலே மனிதர்களுக்கு சுகம் கொடுத்தார், ஏன் உயிரோடு கூட எழுப்பினார். சிலுவையிலே மரிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து இவன் யூதருக்கு ராஜா என்ற பெயரோடு தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். பல முறை இயேசுவை ராஜாவாக்க முயற்சி செய்தார்கள், ஆனால் இயேசுவோ தவிர்த்தார். காரணம், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பது ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு தேசத்துக்கு அல்ல, அவர் உலகளாவிய நிலையிலே அனைத்து தேசங்களுக்கும் ராஜா என்ற நிலையிலே விலகிச் சென்றார். இப்போதும் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தம் சீஷர்களை உலகமெங்கும் போன செய்த நிலையிலே அவர் இன்றைக்கும் ராஜாவாகவே வீற்றிருக்கிறார். அவர் மீண்டும் ராஜாவாகவே வரப்போகிறார். இப்படி ராஜாவாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து கவனிக்க வேண்டும், இந்த பூமியிலே மேய்ப்பனாக வந்தார். தமது திருச்சபையை தேடி மேய்ப்பனாக வந்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொல்லி ராஜாவாகி இயேசு இந்த பூமியிலே மேய்ப்பனாக வந்து தன் திருச்சபை என்ற மனவாட்டிக்காக தன் ஜீவனையே கொடுத்தார் என்ற ஒரு அற்புதமான செய்தியை முன்னோட்டமாகவே இயேசு கிறிஸ்து வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே முன்னோட்டமாக இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். காடுகளிலும் மேடுகளிலும் வாழ்கின்ற, விவசாயத்தை சார்ந்து வெயிலினால் கருப்பான நிறத்தை உடைய சுனேமியாளுக்கும் அரண்மனையிலே வாழ்கின்ற ஒரு ராஜாவுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு காதல் அதுபோலதான். வேதாகம தேவன் உங்களையும் என்னையும் நேசிப்பதற்கு தெரிந்து கொண்டது என்பது தகுதியற்ற இந்த சுனேமியாளின் மீது ஒரு ராஜா அன்பு காட்டியது போலதான் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது தகுதியற்ற மனிதர்களாகிய பாவிகளாகிய நம்மீது பாவமற்ற பரிசுத்தமான நித்தியமான தேவன் அன்பு செலுத்துகின்ற ஒரு அற்புத செய்தியை சுருக்கமாக அறிவிக்கின்ற புஸ்தகம்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தோடு இந்த புஸ்தகத்தை நீங்கள் வீட்டிற்கு சென்று வாசியுங்கள். 8 அதிகாரங்கள் இதில் இடம்பெறுகிறது. இந்த 8 அதிகாரங்களும் இந்த முன்னுரையை நீங்கள் மையமாக கொண்டு நீங்கள் வாசிப்பீர்களேயானால் இந்த புஸ்தகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள். கவனிக்கலாம். இப்பொழுது இந்த புஸ்தகத்தை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை, இதிலே உள்ள தெய்வீகத்தை நான் இதிலே சொல்லிவிட்டேன். இப்படி சொன்ன விஷயங்களை உறுதிப்படுத்துவதற்கான சில வசன குறிப்புகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விருப்பப்படுகிறேன். இந்த புஸ்தகம் எந்த நிலையிலே தெய்வீகமான பரிசுத்தமான இறைவனுடைய அன்பை அவருடைய திருச்சபையாகிய நமக்கு அறிய தருகிறது என்பதை நாம் அறிகின்ற வகையிலே முதலாவது மேலோட்டமாக பார்க்கலாம். திருமண உறவு என்பதை நாம் கவனிக்கும் பொழுது கவனிக்கணும்,
ஆண்டவர் தான் படைக்கும் பொழுதே ஆணையும் பெண்ணையும் படைக்கின்றார். தமது சாயலாக படைக்கின்றார். ஆணையும் பெண்ணையும் படைக்கின்றார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் தான் படைத்தார். ஆதாமையும் ஸ்டீஃபனையும் படைக்கல. ரைட்? ஆதாமையும் ஏவாளையும் தான் படைச்சார். ஆதாமையும் ஸ்டீஃபனையும் படைக்கல. ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். ஏவாளையும் இன்னொரு பெண் சாராளையும் படைக்கவில்லை. ஓகே, 2 பேரை தான் படைக்கிறார். இந்த 2 பேரை படைத்து அவர்தான் முதல் முறையாக திருமணம் என்றால் என்ன என்பதை அறிமுகப்படுத்தினதே ஆண்டவர் தான். ஓகே, திருமணம் என்ன என்பதை அறிமுகப்படுத்தினதே ஆண்டவர் தான். அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே மட்டும்தான் நடைபெற வேண்டும். மேலை நாடுகளிலும், ஏன் சில நேரங்களில் நம்முடைய நாட்டில் கூட ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு திருமணம் செய்கிறான் என்ற செய்திகளை கேள்விப்படுகின்றோம். ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட திருமணம் செய்வதாக கேள்விப்படுகின்றோம். இது மனித குலத்திற்கே அவப்பெயரை உண்டாக்குகின்ற ஒரு அருவருப்பு. மனித குலத்திற்கே அவப்பெயரை உண்டாக்குகின்ற ஒரு அருவருப்பு. எப்படி அருவருப்பு? கவனிக்க வேண்டும். 24 மணி நேரம் சூரிய வெளிச்சம் அடிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம். 2 சூரியன் இருக்குன்னு வச்சுக்குவோம். பகல்ல வெயில் அடிக்குது சூரியன், இரவுலையும் வெயில் அடிக்குது இன்னொரு சூரியன். 2 சூரியன் இருந்தா ஏத்துக்குவோமா? ஒரு சூரியன் பகலிலே, இரவிலே ஒரு நிலவு என்பதுதான் அழகு. 2 சூரியன் என்பது அழகு அல்ல. ஒரு லைட் எரியணும்னா ஒரு பிளஸ் வரணும், ஒரு மைனஸ் வரணும். இந்த 2 சேரும் பொழுதுதான் அந்த லைட் எரியும். 2 பிளஸ் கொடுத்து பாருங்க பாபு பிரதர், 2 பிளஸ் கொடுத்தா என்ன நடக்கும்? ஃபியூஸ் போயிடும். ஒன்றுக்கும் யூஸ் இல்லைன்று போயிடும். ரைட்? இன்றைக்கு உலகத்திலே அவ்வப்போது ஆணோடு ஆண் திருமணம், பெண்ணோடு பெண் திருமணம் என்பது, ஆணோடு ஆண் உறவு, பெண்ணோடு பெண் உறவு என்பது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியம். அதை தேவன் வெறுக்கிறார். இங்கே நாம் கவனிக்கின்ற இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் என்பது, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு சாதாரண பெண்மணி, ஆடு மாடுகளை மேய்க்கின்ற ஒரு பெண்மணிக்கும் நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசனுக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு காதல் உறவையும் ஒரு திருமண பந்தத்தையும் பற்றி விளக்கி, தேவனுக்கும் நமக்கும் இடையே காணப்படுகின்ற ஒரு தெய்வீக உறவை பற்றி வெளிப்படுத்துகின்ற ஒரு புஸ்தகம்தான் இந்த புஸ்தகம் என்ற முன்னுரையோடு இங்கே கவனிக்க வேண்டியது. இது திருமண உறவை பற்றியதுதான். இதில் இடம்பெறுகின்ற சில வார்த்தைகள் பாலியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகின்ற நிலையிலே அது பாவத்தை போல தோன்றுகிற வார்த்தைகள் தான். This may be sexual, but this was not sinful. செக்சுவல் என்பது வேற, சின்ஃபுல் என்பது வேற. ஓகே, பாலினத்தை படைத்தது ஆண்டவர், பால் உறவை படைத்ததும் ஆண்டவர். ஆனால் அதை எப்படி எங்கே பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பரிசுத்த வேதாகம் அழகான வரைமுறையை கொடுக்கிறது. அந்த வரைமுறையை வெளிப்படுத்துகிற புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். கவனிக்க வேண்டும், இந்த புஸ்தகத்திலே பாலினத்தை சேர்ந்ததை பற்றிதான பேச்சுகள், ஓகே, வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இது பாவத்தை பற்றியது அல்ல. பாவத்தை பற்றியது அல்ல என்பதை விளக்குவதற்கு 4ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 4ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் முதல் 12வது வசனம் வரை உள்ள பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. ஓகே, 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை கவனிப்பீர்களானால் அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரே ஒரு சொற்றொடர் என்ன? வசனம் 9 என் சகோதரியே, என் மணவாளியே. கவனிக்கணும், என் சகோதரியே, என் மணவாளியே. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம் என் சகோதரியே, என் மணவாளியே. 12வது வசனத்தில் வாசிக்கிறோம் என் சகோதரியே, என் மணவாளியே. 5வது வசனத்தில் வாசிக்கிறோம் என் சகோதரியே, என் மணவாளியே. ஆகவே இங்கே பேசப்படுகின்ற பந்தம் என்பது, திருமண உறவு என்பது மாமிச கண்களால், பாவ கண்களால் பார்க்கப்பட வேண்டிய ஒரு உறவை பற்றியது அல்ல. காரணம், இது சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன? என் சகோதரியே, என் மணவாளியே. சகோதரி எப்படிப்பா மனைவியாக முடியும்? ரைட்? சகோதரி எப்படி மனைவியாக முடியும்? முடியாது. ஆகவே இங்கே இடம்பெறுகின்ற இந்த காதல் உறவு என்பது
அன்பின் வெளிப்பாடு என்பது உலக பிரகாரமாக, மனித பிரகாரமாக பார்க்கப்பட வேண்டிய உறவை பற்றியது அல்ல. இதே அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து நான் சொன்ன இந்த வார்த்தைகளிலே என் சகோதரியே என் மணவாளியே என்று சொல்ல வருகின்ற வரிசையிலே இன்னும் 2 முறை மணவாளியே என்ற வார்த்தை 8வது வசனத்திலும் 11வது வசனத்திலும் மணவாளியே, த பிரைட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. த பிரைட், மணவாளியே என்ற வார்த்தை எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது? மணவாளனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம். இந்த மணவாளன் யார்? இந்த மணவாளன் யார் என்ற கேள்விக்கு பதிலை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகின்ற பதிலை புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலும், யோவான் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலும், மத்தேயு 25வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து மணவாளனாக அறிமுகப்படுத்தப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மணவாளனாக அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிற்கு சொந்தமான திருச்சபை என்பதை பற்றின ஒரு வெளிப்பாட்டைத்தான் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 3வது முக்கியமான குறிப்பாக, இந்த வேதாகம தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கின்ற ஒரு புஸ்தகம் என்ற வரிசையிலே நாம் பல வசனங்களை பார்க்க முடியும். அந்த வசனங்களெல்லாம், அந்த வசன குறிப்புகளை நாம் இன்னொரு தருணத்தில் பேசிக்கொள்ளலாம். ஏசாயா 62:5, ஓசியா 2ஆம் அதிகாரம் 19-20. இந்த வசனங்களெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே வேதாகம தேவனை, இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக அறிமுகப்படுத்துவதாகவும் திருச்சபையை மணவாட்டியாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். 3வதாக, நாம் உண்மையான பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போல்லாம் நான் முன்னுரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த புஸ்தக பற்றின ஒரு அறிமுகத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம பிரசங்கத்தை நம்ம கேட்க போகிறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ 3வது முக்கியமான குறிப்பு, இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் மனித ஞானத்தால், மனிதனுடைய அன்பை பற்றி, மனிதனை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, மேலாக தேவனுடைய அன்பை பற்றி, தமது திருச்சபைக்காக ஆண்டவர் கொண்டிருக்கிற அன்பை பற்றி, உறவை பற்றி, நேசத்தை பற்றி வெளிப்படுத்தின புஸ்தகம் என்பதற்கு கடைசியாக ஒரு குறிப்பை உங்களுக்காக சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். அந்த வரிசையிலே 1வது குறிப்பு கவனிக்க வேண்டும். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற குறிப்பு என்னவென்றால், என் ஆத்தும நேசரே. என் ஆத்தும நேசரே. நேசரே என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பிலவட் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, பிலவட். இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து முதலாவதாக தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, இயேசு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ரைட், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அந்த சத்தம் என்ன? எதை பற்றின சத்தம்? இவர் என் நேசகுமாரன், பிலவட் சன். நேசரே என்ற அந்த வார்த்தை தான் அங்க நேச குமாரன் என்று இடம்பெறுகிறது. ஸோ இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற வகையிலே அவரை பற்றின முதல் அறிமுகம், இவர் என் நேச குமாரன். அதுதான் இங்கே நேசரே என்று ஆரம்பிக்கிறது. இந்த புஸ்தகம் முடிவடையும் பொழுது, உன்னத பாட்டு புஸ்தகம் முடிவடைகிறது 8ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துக்கு பாருங்க. 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, ஓகே, என் நேசரே தீவிரியும், என் நேசரே தீவிரியும் என்ற வார்த்தை கிட்டத்தட்ட இந்த புஸ்தகத்தில் 24 முறை இந்த பிலவட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நேசரே என்ற வார்த்தை ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவர் நேசகுமாரன் என்று சொல்லுகிறது. இயேசு தன் ஊழியத்தை முடிக்கும் பொழுது, கவனிக்கணும், எல்லாம் இங்கே கவனிங்க, இயேசு தன் ஊழியத்தை முடிக்கும் பொழுதும் மறுரூப மலையிலே மீண்டும் ஒரு விசை பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது. அங்கும் சொல்லப்பட்ட செய்தி என்ன? இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஆக இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் இயேசு ஊழியத்தை முடிக்கும் பொழுதும் அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை த பிலவட், நேசகுமாரன். அதை பற்றி தான் உன்னத பாட்டு சொல்லுகிறது. இந்த உன்னத பாட்டு முடிகின்ற வரை எப்படி முடிகிறது? என் நேசரே தீவிரியும். இப்பொழுது உங்களுடைய வேத புஸ்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு கடைசி அதிகாரத்தை உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற செய்தி
நேசகுமாரன். புதிய ஏற்பாடு முடிவடைகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம். எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் முடியும் பொழுது எப்படிப்பட்ட விண்ணப்பத்தோடு முடிவடைகிறது? வாசியுங்கள். 20வது வசனத்தை வாசியுங்க. உன்னத பாட்டு கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னத பாட்டு கடைசி வசனம், என் நேசரே வர தீவிரியும். ஓகே, என்ன வாசிங்க? கடைசி வசனம் என்ன வசனம்? என் நேசரே வர தீவிரியும். அதே வசனத்துடைய பதில் தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். 20வது வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். உன்னத பாட்டு கடைசி பகுதியில் இடம்பெறுகிற விண்ணப்பத்திற்கு பதில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி வசனத்திலே பதிலாக அமைகிறது, நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த ஒரு ரெஃபரன்ஸுக்கு மிஞ்சி ரொம்ப பெரிய ரெஃபரன்ஸஸ் எதுவுமே தேவைப்படாது. எதுவுமே ரொம்ப தேவைப்படாது. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் சாலமோன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் எழுதின பொழுது அவர் மனித எண்ணத்தோடு மனித ஞானத்தோடு எழுதின புஸ்தகம் அல்ல, தேவனுடைய அறிவோடு தேவனுடைய வெளிப்பாடோடு எழுதின ஒரு புஸ்தகம். உன்னத பாட்டு என்ற புஸ்தகத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. உன்னத பாட்டு ஆரம்பிக்கும் பொழுது த பிலவட், நேசரே என்று ஆரம்பிக்கிறது. உன்னத பாட்டு முடியும் பொழுது என் நேசரே வர தீவிரியும் என்ற விண்ணப்பத்தோடு முடிகிறது. அந்த விண்ணப்பத்திற்கான பதில் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி பகுதி, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இதற்கு மிஞ்சின ஒரு பெரிய எடுத்துக்காட்டு எதுவுமே தேவைப்படாது என்று நம்புகிறேன். இந்த வரிசையிலே இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி என்பது 2ஆம் அதிகாரத்திலே, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். நான் ஏற்கனவே முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து வாருங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் இந்த வேத பகுதியை நான் வாசிக்கப் போவது இல்லை. மாறாக நேரடியாக இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனத்தை நாம் கவனிக்கலாம். ஆல்ரெடி 27 நிமிஷம் நான் பேசிட்டேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் மட்டும் நான் பேசி முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன். எல்லாம் ஓகேவா? எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார்றீங்களா? ஓகே. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் ரொம்ப அற்புதமான புஸ்தகம், ஆனால் ரொம்ப தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு புஸ்தகம் என்பதனால் இந்த புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு முறையான ஒரு சிறிய அறிமுகத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்ததனால் கிட்டத்தட்ட 27-28 நிமிஷம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம். ஓகே, இந்த புஸ்தகத்துடைய அறிமுகத்தை நீங்கள் எப்பயுமே மறக்கக்கூடாது. இதை மறக்காமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும்? கவனிக்கணும். இதை மறக்காமல் இருக்க என்னென்ன செய்யணும்? நீங்கள் கேட்ட இந்த விஷயத்தை ஒரு 2 பேருக்குனாலும் என்ன செய்யணும்? நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும். ஓகே, ஒரு 2 பேருக்கு இந்த புஸ்தகத்தை பற்றின அறிமுகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, ஆல்ரைட். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி உன்னத பாட்டு புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். ஒரே ஒரு வசனம் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, ஒரே ஒரு வசனம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். இந்த வசனத்தில் நாம் கவனிக்கும் பொழுது நாம் பார்க்கின்ற 3 குறிப்புகள். வழக்கம் போல உங்க பாஸ்டர் 3 குறிப்புகள் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 3க்கு மேலே போனால் ரொம்ப அதிகமாகிடும். ஓகே, 3 குறிப்போடவே நிறுத்தி கொள்ளலாம். இந்த வசனத்தில் பார்க்கின்ற 3 குறிப்புகள். முதலாவது புறாவே. ஓகே, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. அதாவது இந்த ராஜா இந்த சுனேமியாலை பற்றி எப்படி பாவிக்கிறார், எப்படி அழைக்கிறார் என்று கேட்டால் புறாவே என்று அழைக்கிறார். தி அஸ்கிரிப்ஷன் ஆர் அட்ரிபியூஷன். அஸ்கிரிப்ஷன் ஆர் அட்ரிபியூஷன் என்று சொல்லலாம். புறாவே என்று அழைக்கிறார். 2வது, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் வாப்பா, கொஞ்சம் வெளியில் தான் வாயேன். ஏன் மறைவிலே இருக்கிற? ஏன் ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கிற? கொஞ்சம் நீ வெளியில வா, உன் முகத்தை நான் பார்க்கட்டும், கொஞ்சம் பேசு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். அப்படி என்ற ஒரு விண்ணப்பத்தை, ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். தட் இஸ் அப்பீல். வேண்டுகோள். ஓகே,
வா, பக்கமா வா, வெளியிலே வா, கொஞ்சம் பேசு. மூன்றாவது, அடட நீ இதுக்கு பேசாமலே இருக்கலாம், உன் சத்தம் சரியே இல்லை. அப்படி அல்ல. நீ வராமலே இருந்திருக்கலாம், உன் முகத்தை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். அப்படி அல்ல. மாறாக மூன்றாவது குறிப்பு நாம் இங்க என்ன வாசிக்கிறோம்? உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகாக இருக்கிறது என்று சொல்லி வர்ணிக்கின்ற ஒரு வர்ணனையை நாம் இங்கே பார்க்கிறோம். தி அட்மிரேஷன். ஓகே, தி அட்மிரேஷன், அட்மையர் பண்ணுகின்ற ஒரு காரியம். இந்த மூன்று காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது காரியம் தி அஸ்கிரிப்ஷன் ஆர் அட்ரிபியூஷன். ஓகே, காக்கான்னு கூப்பிடல, கழுகுன்னு கூப்பிடல, கோழின்னு கூப்பிடல, குரங்கன்னு கூப்பிடல. எப்படி கூப்பிடுறாரு? புறாவே என்று கூப்பிடுகிறார். புறாவே. எதற்காக அப்படி கூப்பிட வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானிக்கலாம். இரண்டாவது, நீ கொஞ்சம் வா, பக்கத்துல வா, வெளியில வா, உன் முகத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்ற வேண்டுகோள், தி அப்பீல். மூன்றாவது, தி அட்மிரேஷன். ஓகே, ஆர் தி அடோரேஷன். உன் சத்தம் இன்பமாக இருக்கிறது, உன் முகரூபம் அழகாக இருக்கிறது. இப்படி சொல்லுவதற்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும்? முதலாம் அதிகாரத்துக்கு பாருங்க, உங்களுடைய வேதத்தை பாருங்க. முதலாம் அதிகாரம் 5-6 வசனங்கள். முதலாம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அந்த எருசலேமின் குமாரத்திகள்கிட்ட இந்த சூனேமியல் என்ன சொல்லுகிறார்? ஓகே, 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் கடைசி பதி பாருங்க. நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாக இருக்கிறேன், கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்குள் காவல்காரியாக வைத்தார்கள். காவல்காரியாக வைத்தார்கள். எந்த சூனேமியால் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்றாளோ அந்த சூனேமியாலை பற்றி தான் அவளுடைய நேசர் என்ன சொல்லுகிறார்? நீ, உன் முகரூபம் அழகானது, உன் சத்தம் இன்பமானது என்று கூறுகின்ற the words of admiration பற்றி நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஆல்ரைட், இப்போ முதலாவது குறிப்பு புறாவே. கவனிக்கணும், புறாவே என்று சொல்லி இந்த நேசர் திருமணம் முடித்தவர்களுக்கும் செய்தி இருக்கிறது, திருமணம் முடிக்க போறவர்களுக்கும் இங்கே செய்தி இருக்கிறது. how you should address each other. ஓகே, கணவன் மனைவியை பார்த்து அல்லது மனைவி கணவனை பார்த்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்? சூனேமியல் கருப்பு தான். நேசர் கூப்பிடல, கருப்பியே நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொல்லவில்லை. அவள் கருப்பானவள் தான். ஆனால் நேசர் எப்படி கூப்பிடுகிறார்? புறாவே. புறாவே என்று அழைக்கின்றதிலே இந்த நேசருடைய எதிர்பார்ப்பு என்ன என்றதை கவனிக்கணும். வேத புஸ்தகத்திலே புறா என்பது முதலாவது எங்கே இடம் பெறுகிறது? நோவாவின் பேழையிலே தண்ணீர் வற்றி இருக்கிறதா வற்றவில்லையா என்ற செய்தியை அறிவிப்பதற்காக இந்த புறா அனுப்பப்படுகிறது. முதல் முறை புறா போயிட்டு திரும்பி வர்றது. இரண்டாவது முறை புறா போய் திரும்பி வரும்போது என்ன கொண்டு வருகிறது? தன்னுடைய அழகிலே இலையை பறித்து கொண்டு வருகிறது. அந்த இலையை பறித்து கொண்டு வந்த பின்புதான் நோவாவுக்கு உயிரே வருது. ஆஹா, தண்ணீர் வற்றி விட்டது. காக்கா வந்துச்சார், காக்கா திரும்பி வரல. ஏன் திரும்பி வரல? காக்கா ஏன் திரும்பி வரல? காக்கா நரமாமிசம் சாப்பிடக்கூடியது. மிதந்து தண்ணியிலே மிதந்து கொண்டிருக்கிற உடல்கள் மீது உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும், தான் வேலையை ஆரம்பிச்சிருக்கும். ஆகவே திரும்பி வரணுன்ற எண்ணம் இல்லை. ஆனால் புறா நரமாமிசம் சாப்பிடாது. புறா நரமாமிசம் செத்ததை சாப்பிடாது. ரைட், செத்ததை சாப்பிடாது. உயிரோடு இருக்கக்கூடிய புழு பூச்சி வேணா சாப்பிடலாம் ஒழிய செத்ததை சாப்பிடாது. புறா என்ன செய்கிறது? மீண்டும் திரும்பி வருவது எதை குறிப்பிடுகிறது? புறா நம்பிக்கையின் செய்தியை கொண்டு வருகிறது, ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் பகிர்ந்து கொள்ளுகிற செய்திகள் எவர் ஒருவருக்கும் நம்பிக்கையை தரக்கூடியவைகளாக இருக்க வேண்டும், நற்செய்தியை சொல்லக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய எனர்ஜியும் நம்முடைய நேரமும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய பேச்சும் செயல்களும் பிறரை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும், உடைத்து நொறுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது.
நாம் பேசுகிற வார்த்தைகள், நம்மை பார்க்கும் பொழுது நாம் பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் என்பது நல்லவைகளாக இருக்க வேண்டும், பொல்லாதவைகளாக இருக்கக்கூடாது. நான் ஒருவனை பற்றி பேசுகிறேன் என்றால் நல்லது ஏதாச்சும் இருந்தால் அதை பற்றி பேசலாம், பொல்லாததை பேசுவதை நான் தவிர்க்க வேண்டும். சரி, நான் பொல்லாததை பேசுகிறேன், ஆனால் பேசுவதற்கு முன்பதாக சம்பந்தப்பட்ட அந்த நபரிடத்திலே அந்த பொல்லாத காரியத்தை நான் பேசியிருக்க வேண்டும். அவர் பேசியும் அவர் திருந்தாத பொழுதுதான் நான் மற்றவரிடத்திலே அந்த பொல்லாத காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் எதற்காக? நாம் இருவரும் போய் அவரை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக. இதுதான் வேதாகம ஒழுங்கு. பிறர் நம்முடைய மத்தியில் இல்லாத பொழுது, அல்லது பிறர் நம்முடைய வார்த்தைகளை கவனிக்காத பொழுது அவரை பற்றி பொல்லாத காரியத்தை, அது உண்மையாக இருந்தாலும் கூட அவைகளை நாம் பகிர்ந்து கொள்ள கூடாது. ஒருவேளை அப்படி யாராலும் மற்றவர்கள் நம்மண்டை வந்து பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்றால் நாம் அவரிடத்திலே செக் அண்ட் பேலன்ஸ். நாம் கேட்க வேண்டிய அடிப்படை கேள்வி என்ன? சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறீங்க, சந்தோஷம். ஆனால் இந்த செய்தியை அந்த நபரிடத்துல சொன்னீங்களா? இந்த செய்தியை அந்த நபரிடத்துல சொன்னீங்களா? அல்லது அந்த நபர் இங்கே இருப்பாரானால் இந்த செய்தியை இங்கே சொல்வீர்களா என்ற காரியத்தை நாம் உறுதிப்படுத்துகிற வகையிலே நம்முடைய குணாதிசயம் என்பது, புறாக்கள் கபடற்றவைகள். கபடற்ற புறாவை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சூது, வாது, அதெல்லாம் யோசிக்கணும் அவசியமே கிடையாது. அவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமே அல்ல. வேதாகம தேவன் தன்னை ஒரு புறாவை போலதான் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இயேசுவின் மீது அமர்கின்ற ஒரு செய்தி எதை குறிப்பிடுகிறது? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய தன்மை, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம், இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை புறாவை போல் இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்திலே புறாவை எந்த நாடுமே தன்னுடைய தேசிய பறவையாக அங்கீகரித்ததாக எனக்கு தெரியவில்லை. இந்தியாவுடைய தேசிய பறவை சில்ட்ரன், இந்தியாவுடைய தேசிய பறவை என்ன? மயில், புறா அல்ல. அமெரிக்காவிலே தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்படுவது பருந்து, ஈகிள். ஓகே, பல நாடுகள் பல பறவைகளை அங்கீகரிக்கிறார்கள். ஐ டோன்ட் நோ எந்த நாடும் புறாவை தேசிய பறவையாக அங்கீகரித்திருப்பதாக தெரியவில்லை. ஆனால் வேதாகம தேவன் கழுகாக பார்க்கவில்லை. வேதாகம தேவன் நம்மை பலமிக்க பறவையாக பார்க்கவில்லை, எளிமையான புறாவாகவே நம்மை பார்க்கின்றார். புறாவாகவே தேவன் நம்மை பார்ப்பது என்பது நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற நற்குணங்கள் என்ன? கபடற்ற ஒரு வாழ்க்கை, சூதுவாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறருக்கு நாம் நம்பிக்கையின் செய்திகளை கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கை, புறாவை போல் கபடற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அடுத்து புறாவை பற்றி, புறாவை எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இங்கே முன்வைப்பதற்கான காரணம் என்ன கவனிக்க வேண்டும். இந்த புறாவுடைய குணாதிசயம் என்பது, இந்த புறா எப்பொழுதுமே ஒரே ஒரு ஜோடியோட தான் இருக்கும். கவனிக்கணும், ஒரே ஒரு துணையோட தான் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட துணையோடு இருக்காது. மரணம் வரைக்கும் கவனிக்கணும். மரணம் நம்மை பிரித்தால் ஒழிய, மரணம் நம்மை பிரித்தால் ஒழிய என்று திருமண நேரத்திலே நாம் வாக்கு கொடுக்கின்றோம் அல்லவா? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில் வாழ்கின்ற ஒரே ஒரு பிராணி, ஒரே ஒரு படைப்பு இந்த புறாதான். இந்த புறா எப்பொழுதும் ஒரே ஒரு துணையோடு தான் இருக்கும். அந்த துணை மரிக்கும் பொழுது இன்னொரு துணையை தேடி போகாது, மரணம் வரைக்கும் தனித்தே இருக்கும். இன்னொரு துணையை தேடி போகாது, மரணம் வரைக்கும் தனித்திருக்கும். துணை தவறும் பொழுது துக்கப்படும், துயரப்படும். வேற யாரும் தன்னண்டை வருவதற்கு இடம் கொடுக்காது. சமீபத்திலே லவ் பேர்ட்ஸ் பற்றி நானும் பார்த்திபன், லிபியாலாம் ஒரு ஈவினிங்கில் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே நம்முடைய வீட்டில் ஒரு குருவிகள்லாம் கூடு கட்டியிருக்கு ஜன்னலில். அதை பற்றி பேசும்போது அவருடைய வீட்டில் இருந்த லவ் பேர்ட்ஸை பற்றி அவர் ஒரு குறிப்பை சொன்னார். அந்த லவ் பேர்ட்ஸுடைய துணை மரித்து விட்டது. கிட்டத்தட்ட அதுவும் இந்த புறா இனத்தை சார்ந்தது தான், புறா இனத்தை சார்ந்தது தான்.
துணை மரித்து விட்டது, இறந்து விட்டது. ஆகவே மற்ற தான் பெற்றெடுத்த குஞ்சுகள் தான் அவைகள் பக்கத்தில் நெருங்கி வந்த பொழுது இந்த தாய் லவ் பேர்ட் என்ன பண்ணுகிறது, அதை கொத்தியே சாவடிச்சிருச்சு, ஒன்றன் பின்னாக ஒன்றாக சாவடிச்சிருச்சு என்ற ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். இந்த வேதாகம தேவன் அவருடைய திருச்சபையாகிய நம்மை புறாவே என்று அழைப்பதிலே அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கை கீழ்ப்படிதல், நமது வாழ்க்கை கணவன் மனைவி உறவிலே உண்மை, வெளிப்படத்தன்மை போன்றவைகள் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிற வகையிலே புறாவே என்று அவர் இங்கே அழைப்பதை வேத புஸ்தகம் நமக்கு அறிய தருவதை நாம் பார்க்க முடியும். ஓகே, நம்முடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இங்கே சுனேமியால் ஏற்கனவே நான் சொன்னது போல அவள் கருப்பாக தான் இருக்கிறாள், ஆனால் கருப்பின்னு கூப்பிடல, புறாவே என்று அழைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அவரவர் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்ம கூப்பிடக்கூடாது. கவனிக்கணும், நான் பலவீனன் தான், நான் குறைவுள்ளவன் தான், அந்த பார்வையிலே நான் பார்த்து நான் யாரையுமே நான் அழைக்கக்கூடாது. கணவன் மனைவி உறவிலும் அல்லது திருச்சபை உறவிலும் அல்லது நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் ஒருவருடைய குறை, அதுதான் உண்மை, பரவாயில்லை. ஆனால் அந்த குறையின் அடிப்படையிலே நாம் அழைக்கக்கூடாது. குறையை பார்த்து அதன் அடிப்படையில் நாம் அழைக்க வேண்டுமே, ஆனால் கருப்பி என்று தான் அழைத்திருக்க வேண்டும். ஆனால் கருப்பி என்று இந்த நேசர் சுனேமியாலை அழைக்கவில்லை என்பது, யாரிடத்தில் ஒன்று இல்லையோ அல்லது யாரிடத்தில் ஒன்று குறைவுபடுகிறதோ அந்த குறைவின் அடிப்படையிலே நாம் அவர்களை பார்க்காமல் அவரிடத்தில் என்ன நிறைவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முயற்சி செய்ய வேண்டும். கவனிக்கணும், சுனேமியால் கருப்பாக தான் இருக்கிறாள், ஆனால் காரணத்தை சொல்லுகிறாள். என்ன காரணம்? நான் வேலை செய்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வெயிலில் இருக்கிறேன், ஆகவேதான் கருப்பாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பார்க்கும் பொழுது, நம் வாழ்வின் மட்டத்திலே கணவன் மனைவி உறவிலே பலவீனம் ஒன்று என்று வரும் பொழுது, குறைவு ஒன்று என்று வரும் பொழுது, அந்த குறைவை சுட்டிக்காட்டி 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 புண்படுத்துகின்ற ஒரு உணர்வு நம்மிடத்தில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. மாறாக அந்த குறைவை தாண்டி என்ன நிறைவு இருக்கிறது என்பதை யோசித்து அந்த நிறைவை பார்த்து புகழ்வதற்கு கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க நிச்சயமாக முடியும். பிரியமானவர்களே, இந்த புறாவை குறித்து, அது இங்கே இருக்கின்ற இடத்தை குறித்து சொல்லும் பொழுது, சொல்லுகின்ற அடுத்த குறிப்பை கவனிக்கும் பொழுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. அது எங்கே இருக்கின்ற புறா? கண்மலையின் வெடிப்பு, சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற புறா என்று அழைக்கின்றார். ஓகே, கண்மலையின் வெடிப்பு அல்லது சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகின்ற புறா என்று வரும் பொழுது எதை பற்றி சொல்லுகிறார்? இந்த புறா என்பது மனம் போல வாழ்கின்ற ஒரு நிலையிலே அல்ல, நினைச்சதெல்லாம் செய்கின்ற இடத்துல நினைச்ச இடத்துல தங்குகின்ற ஒரு நிலையிலே அல்ல, பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு நிலையிலே பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கணும், பாதுகாப்பற்ற எந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது. ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டணும்னா ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும். குறிப்பிட்ட வேகத்தில் தான் போகணும்னா அந்த வேகத்தில் தான் போகணும், இஷ்டத்துக்கு போகக்கூடாது. இவ்வளவு நேரம் தான் டிவி பார்க்கணும், மொபைல் பார்க்கணுன்றது ஆரோக்கியம் என்றால் அவ்வளவுதான் நம்ம பார்க்கணும். கணவன் மனைவி உறவு என்ற ஒன்று வரும் பொழுது டிரான்ஸ்பரன்சி, ஓகே, ஒளிவு மறைவு அற்ற ஒரு நிலை, இவைகள் இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகள் வரும் பொழுது நமது வாழ்க்கை பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, அடுத்து நம்ம இரண்டாவது குறிப்பாக நாம் பார்க்கின்ற காரியம், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஓகே, தி அப்பீல். காண்பி என்பது வேற, காட்டு என்பது வேற. ஓகே, காண்பி என்பது வேற, காட்டு என்பது வேற, ரைட்? அதில் உள்ள வித்தியாசம் புரியுதா? காண்பி என்பது இட் இஸ் அன் அப்பீல், அ ரெக்வஸ்ட். காட்டு என்பது இட்ஸ் எ கமாண்ட், கட்டளை. கட்டளை வேற,
ரிக்வெஸ்ட் வேற, கவனிக்கணும். திருமண உறவுனாலும் சரி, நம்ம வேலை செய்கிற எந்த இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம கேட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரிக்வெஸ்டாக ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளை இடுகிற நிலையிலே அல்ல. கட்டளை இடுகிற நிலையிலே நேசர் இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், அந்த ராஜாவுடைய தன்மை என்ன, அவருடைய பேச்சு, நடைமுறை, செயல் எப்படி இருக்கிறது? ரிக்வெஸ்டாக ப்ரெசென்ட் பண்ணுகின்ற ஒரு அற்புதமான மாண்பை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ கணவன் மனைவி உறவுலேருந்து ஆரம்பிக்கட்டும், நம்ம வேலை செய்கிற எதுவாக இருந்தாலும், எங்கேயா இருந்தாலும், நம்ம ஒருத்தட்ட ஒருத்தர் ஒரு வேலை செய்வது என்பது, நான் அதிகாரத்தில் இருக்கிறேன்றதுக்காக நான் கட்டளையிட்டு உன்னை செய்யணுன்ற அவசியம் அல்ல. செய்வாங்க, முணங்கிக்கிட்டே செய்வாங்க. நீ கட்டளையிட்டு செய்ய, வேலை நடக்கும். உன்னைய சபிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க. நீ அதையே ரிக்வெஸ்டாக சொல்லிப்பாரு, உன்னை புகழ்ந்துக்கிட்டே செய்வாங்க. நீ எதிர்பார்ப்பதை விட 2 மடங்கு அது ரிசல்ட் வர்ற வகையில் அற்புதமான அவுட்கம் வரும். ஆகவே ஆண்டவர் இதையெல்லாம் வேத புஸ்தகர் ஏன் எழுதி வச்சிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தேங்க்யூ சொல்லி கற்றுக்கொள்ளுங்கள், ரிக்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகள் உள்ளதை உள்ளதின்படி இருக்கட்டும். கமாண்ட், நான் சொல்றேன் செய்ய. ஓ அப்படி அல்ல, ஏமா இதை கொஞ்சம் செஞ்சதேன் பாரு, டன். ஆனால் கட்டளை இட்டு பாருங்க, நடக்கும். ஆனால் வேண்டா வெறுப்போட நடக்கும். சம்டைம்ஸ் நடக்காது. ஆனால் ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்க, எப்பொழுதுமே ரிக்வெஸ்ட் ஜெயிக்கும். எப்பொழுதுமே ரிக்வெஸ்ட் ஜெயிக்கும், தோற்றே போகாது. ஹியர் இஸ் an appeal. என்ன அப்பீல்? கொஞ்சம் வெளியில வா. ஓகே, உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். நீ மறைவிடத்துல தான் இருக்கிற, கவனிக்கணும். எல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். நீ மறைவிடத்தில் இருக்கிறாய், கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு அர்த்தம். கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கை பல நேரத்திலே சுயநலத்தை உடைய ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நம்ம உட்காந்துடுறோம். ரொம்ப சுயநலத்தை நான் சின்ன வட்டத்துக்குள்ளே உட்காந்துடுறோம். எப்படி? நான் பெற்ற இன்பம் பிறருக்கு கொடுக்கின்றக்காக கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு 1000 முறை நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. வெளியில வருவதற்கு தயங்கக்கூடாது. எங்கும் புறப்பட்டு போவதற்கு தயங்கக்கூடாது. பயந்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்துதான் இயேசு சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு போங்கள், நான் உங்களோடு இருப்பேன். இங்கே புறாவை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, கொஞ்சம் வெளியில வா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்துகளை, திறமைகளை பயன்படுத்து. சின்ன வட்டத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்காத. உனக்கு கொடுத்திருக்கிற நேரம், உனக்கு கொடுத்திருக்கிற தாளந்து, உனக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகம், உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், இவைகளை பயன்படுத்து. உன் நேரத்தையும் தாளந்துகளையும் திறமைகளையும் வீணாக்காத. பயன்படுத்து, பயன்படுத்து. வெளியிலே வா. உன் முகத்தை நான் பார்க்கட்டும், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயத்துக்கு வரும் பொழுது கவனிக்கணும், ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய முகம் மலர்கிறது. ஆண்டவருடைய முகம் மலர்கிறது. ஆண்டவர், நான் உன் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் ஆலயத்தில் வரும் பொழுது பாடல் பாடுகின்ற வேளையிலே நாம் பாடுகின்ற பாடல், ஒவ்வொரு சத்தத்தையும் நமது ஆண்டவர் கேட்கிறார். நாம் அழகா பாடுறோம், அழகா பாடலை முக்கியம் கிடையாது. கவனிக்கணும், அழகா பாடுறோம், அழகா பாடல்ற முக்கியமே கிடையாது. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்துல கூட என்ன சொல்லுகிறார்? உன் சத்தம் இன்பமாக இருக்கிறது. உன் சத்தம் அழகா இருக்கிறது கிடையாது. நல்லா கவனிக்கணும். உன் சத்தம் இன்பமாக இருக்கிறது. நம்மெல்லாம் சத்தம் பாட்டு அழகா பாடணும்னு நினைக்கிறோம். நோ, அப்படி அல்ல. நாம் பாடுகிற பாடல் இன்பமாக தான் பாடணும். அழகா பாடுன்றது அவசியம் அல்ல. ஏற்ற இறக்கெல்லாம் நல்லது தான், அழகா பாட முயற்சி செய்யலாம், நல்லது தான். ஆனால் நமது ஆண்டவர் நம்முடைய பாடலை இதயத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அடக்கிய பாடலாக, வார்த்தைகளாக அது வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஓகே, வெளியிலே வாழ்றார். கொஞ்சம் திருச்சபை காரியங்களை உன் நேரத்தை கொடு. நீ சுயநலமே வாழ்ந்து முடிக்காத. நான் மட்டும் வருவேன், நான் மட்டும் போவேன், நான் மட்டும் பிரசங்கப்பேன், நான் மட்டும் அப்படியே போயிடுவேன், யாருக்கு அதை பற்றி சொல்ல மாட்டேன், அடுத்தவன் வந்தான்னா வரல என்ன. நோ, அப்படி அல்ல, அப்படி அல்ல. புறாக்கள் பாருங்க, எப்பயுமே கூட்டமாக தான் வாழும். கூட்டமாக வரும், கூட்டமாக போகும். தனியாகவே நீங்கள் அதிகபட்சம் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் குறைஞ்சது 2 நாள் இருக்கும்.
குறைஞ்சது 2 நாள் இருக்கும். ஜோடியா வரும், ஜோடியா போகும், கூட்டமாக தான் இருக்கும். தனியாகவே நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் பருந்து எப்படி இருக்கும்? பருந்து எப்படி இருக்கும்? தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும், தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கும். புறா அப்படி அல்ல. ஆக நமது கிறிஸ்தவ வாழ்க்கை, பிரேம் வருத்தம் தெரிவித்தார், பல சேர்ஸ் காலியாக இருக்கு, நிறைய இன்னைக்கு சர்ச்சுக்கு வராமல் இருக்காங்க. இது போதகருடைய வேலை கிடையாது. இது போதகருடைய வேலை பிரசங்கம் பெஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் அவருடைய வேலை. அதில் உங்கள் போதகர் ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா? உங்கள் போதகர் உங்களுக்கு ஆணுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் சோடை வச்சிருக்கிறாரா, குறையா வச்சிருக்கிறாரா? அவர் வச்சிருந்தா நீங்கள் அவர் சட்டையை பிடிச்சி கேளுங்க. ஆனால் திருச்சபையில் சேர்ஸ் காலியாக இருக்குன்னா இது உங்களுடைய சுயத்தை வெளிப்படுத்துகிறது. பீயிங் செல்ஃபிஷ். நான் சர்ச் பிரசங்கம், நான் அடுத்தவன் என்னானாலும் பரவாயில்ல. ஐயோ இன்னைக்கு இந்த பிரதர் சர்ச்சுக்கு இல்லையே, என்னாச்சோ ஏதாச்சோ விசாரிங்க, ஜாம் பண்ணுங்க. ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் தான் போய் பாருங்க. இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தை சொல்லுங்க. இன்னைக்கு அவனுடைய வார்த்தை ஆண்டவர் என்னோட பேசினார், அற்புதமான வார்த்தை, இதை நான் கற்றுக்கொண்டேன். living a life of service. அதைத்தான் சுனேமியல் செய்கிறாள். சுனேமியல் காரணம் சொன்னால், நான் கருப்பா இருக்கேன், ஏன் வெயில்ல இருந்து வேலை செய்றேன், எனக்காக அல்ல. கவனிங்க 6வது வசனத்துல, நான் வெயில்ல வேலை செஞ்சேன், எனக்காக அல்ல. என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காக்கல, மற்றவருடைய திராட்சை தோட்டத்திற்கு நான் காவல்காரியாக இருந்தேன். A life of service. பிறருக்கு பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை, பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கை. நான் சர்ச்சுக்கு வந்தான்னா வராட்டேன்னா அது என்ன பொறுத்தளவுக்குல நோ, அப்படி அல்ல. நான் ஆலயத்துக்கு வருவது என்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, நான் கற்றுக்கொள்வது என்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை எனக்காகவே வாழ்ந்து முடிப்பதை பற்றியதல்ல, மற்றவர்களுக்காக நான் வாழ வேண்டும் என்பதற்காக. ஓகே. ஒவ்வொரு முறையும் நாம் ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய முகத்தை ஆண்டவருக்கு காட்டுகிறோம் என்ற அர்த்தம். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கும் பொழுது, கவனிக்கணும், ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்கும் பொழுது நமது சத்தத்தை கேட்க நமது ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி அவர் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. தி அட்மிரேஷன். ஆண்டவர் எப்படி அட்மையர் பண்றார்? இருக்கிற நிலையிலே அல்ல, இந்த உலகம் நம்மை பார்க்கிற நிலையிலே அல்ல. காக்கைக்கு தன் குஞ்சு, சொல்லுங்க, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, ரைட்? காக்கை நம்ம பார்வையில காக்கா கருப்பா இருக்க அழகே இல்லை. காக்கா குஞ்சு அழகாவே இருக்காது. பொதுவாக இந்த பறவை இனத்துல குஞ்சுகள் அழகாவே இருக்காது. ஆனா மிருக இனத்துல குட்டிகள் ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, மிருக இனத்துல குட்டிகள் ரொம்ப அழகா இருக்கும், பறவைகள் இனத்துல குஞ்சுகள் அழகாவே இருக்காது. ஆனால் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்றது மாதிரி நமது ஆண்டவர் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மை அழகாக தான் பார்க்கிறார். இந்த உலகம் வேணா நம்மளை அழகில்லை என்று பார்க்கலாம், அல்லது நாமே அழகே இல்லையே அப்படின்னு நம்ம குறைப்பற்றி கொள்ளலாம். ஆனால் நம்மை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய முக்கியமான நபர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன் வார்த்தை இன்பமாயிருக்கிறது, உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் பாடல் பாடும் பொழுது, அது தனி ஜபமாக வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, அல்லது திருச்சபையாக சேர்ந்து ஜெபித்தாலும் சரி, நம் சத்தத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது, உன் முகரூபம் அழகாய் இருக்கிறது. ஓகே. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகே. ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அந்த முகத்தை காட்டு என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? யூ கம் பிஃபோர், பார்ட்டிசிபேட். பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் கிடையாது, எவ்வளோ பெஸ்ட்டாக ஒன்று பண்ணணும் முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் காட்டு போதும். பாடுறியா பாடு, சர்ச்சுக்கு வரையா வா, திருச்சபை பணிகளில் கலந்துக்கிறியா கலந்துக்கோ, பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்காத. பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே.
பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் தென் இனஃப். பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை. 2 காணிக்கை போட்ட விதவையை, 2 காணிக்கை போட்ட ஏழை விதவையை, பாட்டியை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார். பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் அள்ளி கொண்டு வந்து போடுறாங்க, அள்ளி கொண்டு வந்து பெட்டியில் போடுறாங்க. அவங்கள பற்றியில் ஆண்டவர் ஒன்றும் பேசலை. 2 காசு போட்ட ஏழை விதவை பற்றி உங்கள் எல்லாரிலும் அதிகமாய் போட்டார் என்று சொல்லுகின்ற இயேசுவின் பார்வை எதை பற்றியதாக இருக்கிறது? என்னுடைய பார்ட்டிசிபேஷன், ட்ரூ பார்ட்டிசிபேஷன், உண்மையான பார்ட்டிசிபேஷன். ஆலயத்துக்கு வருவது, திருச்சபையின் காரியங்களை பங்கெடுப்பது, அல்லது யார் கையில் உதவி செய்வது, இப்படிப்பட்ட எந்த காரியத்திலும் நம்முடைய உண்மையான பார்ட்டிசிபேஷனை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒருவராகவே வேதத்திலே பார்க்கிறோம். பெர்ஃபார்மன்ஸ் பற்றி இது அல்ல. முடிவாக நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, கன்மலையின் வெடிப்பிலே, சிகரங்களின் மறைவிடத்திலே தங்குகின்ற புறா என்று நாம் பார்க்கிறது போல, இந்த கன்மலை என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பல பெயர்களில் ஒரு பெயர் கன்மலை. இந்த புறா இருக்கின்ற இடம் என்ன? கன்மலையின் வெடிப்பு. சிலுவையிலே இயேசு மரித்த பொழுது வலப்பக்க கள்வன் இயேசுவை தன்னுடைய கன்மலையாக பார்க்கிறான். இயேசுவை தன் கன்மலையாக பார்க்கிறான். மற்றவர்கள் இயேசுவை பார்த்ததை போல் அவன் பார்க்கவில்லை. மற்றவர்களெல்லாம் சவால் விடுகிறார்கள், நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. ஆனால் வலப்பக்க கள்வன் அப்படி சொல்லவில்லை. வலப்பக்க கள்வன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் பேசின அந்த வார்த்தைகள் இயேசுவின் செவிகளிலே இனிமையாக இருந்தது, இயேசுவின் செவிகளிலே இன்பமாக காணப்பட்டது. ஆகவேதான் அந்த கள்வனுக்கு இயேசுவின் வார்த்தைகள், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். மற்றவர்கள் பார்த்தது போல் இயேசுவை அவன் பார்க்கவில்லை. மற்றவர்கள் அவருடைய இயேசுவை நடத்தினதைப் போல் அவன் நடத்தவில்லை. மாறாக he found a place in the rock. அவன் இயேசு கிறிஸ்துவை தன் கண்மலையாக பார்த்து, அந்த கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவிலே என் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லிதான் என்னை நினைத்தருளும் என்று கேட்ட அந்த கள்வனுக்கு இயேசுவின் வார்த்தைகள், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்பது கூட. அந்த கள்வனை இயேசு கள்வனாக பார்க்கவில்லை. உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே இந்த நேசர் எப்படி சூனேமியாலை ஒரு புறாவாக பார்த்தாரோ, அதே போலதான் வேதாகம தேவனாக இயேசு கிறிஸ்துவும் வலப்பக்க கள்வனுக்கு தான் அடைக்கலம் தருகின்ற வகையிலே தன்னோடு கூட பரதேசில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். எப்பொழுது அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை இயேசுவிடத்திலே சொன்ன பொழுது. அந்த இயேசுதான் இங்கே நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், கண்மலையில் தங்குகின்ற புறாவே, உன் முகத்தை கொஞ்சம் காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். லெட் மீ ஹியர் யுவர் வாய்ஸ். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே, கணவன் மனைவியாக இருப்பவர்கள் திருமண உறவிலே ஒருவரையொருவர் அங்கீகரியுங்கள். ஒருவரையொருவர் அவருடைய குறைவுகளின் அடிப்படையில் அல்ல, குறைவுகளை தாண்டி ஒருவருக்காக ஒருவர் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலே வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் துயரத்திலும் எல்லா நிலையிலும் நான் துணையாக இருப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியின்படி ஒருவரை ஒருவர் வாழ்த்து கற்றுக்கொள்வோம், அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கொள்வோம், அட்மையர் பண்ண கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட திருமண வாழ்வு, திருமண உறவு என்பது நம்மை இன்னும் பல ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தி செல்ல போதுமானது. அப்படிப்பட்ட ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்வை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.